நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து பயன்படுத்தி கொள்ள முடியும். அதால் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, எல்லா வீடியோக்கள்லையுமே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரி நண்பர்களே, டெட் பேப்பர் 1 முடித்தவர்களுக்கு நியமன தேர்வு வைக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து ரொம்ப நாள் ரிசல்ட்டு விடாமல் இருந்திருந்தாங்க. சென்ற 3 நாட்களுக்கு முன்னாடி அந்த ரிசல்ட்டு வெளியிடப்பட்டது. இந்த ரிசல்ட்டு வெளியிடப்பட்டதிலிருந்து பார்த்திங்கன்னா நிறைய கட் ஆஃப் மார்க்ஸ் சம்மந்தமான சந்தேகங்களும் அதே மாதிரி வீடியோக்களும் பார்த்திங்கன்னா தேர்வர்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றனர். இதில் நம்ம வழக்கம் போல் சொன்னது தான் கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் நீங்கள் ஒரு 90+ அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேஃப் ஜூனில் இருக்கிறதா அர்த்தம் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். இருந்த போதிலும் 80, 75+ இந்த லெவலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கம்யூனிட்டி பேஸில் அவங்க வருவாங்க, இடஒதுக்கீட்டு முறையில் அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஒரு போஸ்டிங்க்கு 1.25 நபர்களை தேர்வு செய்ய போவதாக அவங்க அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வெளியிட்டிருக்கிறாங்க. இருந்த போதிலும் சிவி லிஸ்ட்டு எப்போது வரும், என்னென்ன சிவி லிஸ்ட்டில் அந்த கால் லெட்டரில் அடங்கியிருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் தேர்வர்கள் கேட்கின்றனர். நண்பர்களே, சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக அடுத்த வாரம், சரிங்களா, அடுத்த வாரம்னு சொல்லும் போது இன்றைக்கி மண்டே, சரிங்களா, வெனஸ்டேக்கு மேலே கண்டிப்பாக சிவி லிஸ்ட்டு எதிர்பார்க்கலாம், சரிங்களா. ஏன்னா எல்லா வீடியோக்கள்லையும் 15க்கு மேலே சொல்லிகிட்ருக்காங்க சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. நாம் என்ன சொல்கிறோன்னா, இன்னும் ஒரு 2 நாள் கழித்தே நம்ம அந்த சிவி லிஸ்ட்டு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். நண்பர்களே, இது ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டடாக தான் நம்ம சொல்கிறோம், சரிங்களா. உடனே 2 நாள் கழித்து சிவி லிஸ்ட்டு வெளியிடல அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. தற்போதைக்கு ஒரு எக்ஸ்பெக்டடாக என்ன சொல்கிறேன்னா, இந்த வாரம் எண்டோ அல்லது அடுத்த வாரம் ஃபஸ்ட்லேயே இந்த சிவி லிஸ்ட்டு வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. எனவே தைரியத்தோடு இருங்கள். இப்போது இந்த ரிசல்ட்டை வெளியிட்டதில் பார்த்திங்கன்னா மார்க்ஸு ப்ளஸ் அவங்க நேமு, சரிங்களா, அவங்க ரோல் நம்பர் இதெல்லாம் தான் இந்த பிடிஎஃப்பில் இருக்கிறது. மேற்கொண்டு சிவி லிஸ்ட்டு வெளியிடப்படும் போது அவங்கள பற்றிய எல்லா டீட்டெயில்ஸும் அந்த சிவி லிஸ்ட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கால் லெட்டர் அவங்களுக்கு செலக்ட் ஆன அந்த மெரிட் லிஸ்ட்டு பேஸ் பிரகாரம் கால் லெட்டர் வீட்டுக்கு வரும். அந்த கால் லெட்டரில் அவங்களுக்கான தேதி, பெஞ்ச், என்ன நம்பர், என்னைக்கு வரணும், இதெல்லாம் தெளிவாக இருக்கும், சரிங்களா. அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டை அப்லோடு பண்ணணும், சரிங்களா. நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் நீங்கள் முன்னாடி அப்லோட் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன பண்ணணும்னா தயாராக வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு சிவிக்கு போகும்போது நீங்கள் புதிதாக ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அது கணக்கில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, சரிங்களா. அதை கணக்கிலே வச்சுக்க மாட்டாங்க. அதால் முன்னாடி என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் நீங்கள் தயவுசெய்து தயாராக வைத்து கொள்ளுங்கள், சரிங்களா. இந்த சர்டிஃபிகேட்டு மிஸ் ஆகிடுச்சு, அந்த சர்டிஃபிகேட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும். அதால் தான் நம்ம பல வீடியோக்களில் நம்ம சொல்லியிருப்போம், அனைத்து சான்றிதழ்களும் கரெக்டாக, அதாவது சரியாக இப்போலேருந்தே வைத்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அவசர கதியில் டேட் சொல்லிட்டா பிறக்க பார்த்திங்கன்னா நம்ம எல்லா சர்டிஃபிகேட்டை தேடிக்கொண்டு இருக்க முடியாது. அதால் தான் நம்ம முன்கூட்டியே ஒரு அவேர்னஸுக்காக மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது என்னன்னா, சான்றிதழ்களை சரியாக நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். அதேமாரி பார்த்தோன்னா எல்லோரும் எதிர்பார்க்குறது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரியே நம் நண்பர்களும் சரி, நமக்கு உடைய தேர்வர்களும் சரி நம்மிடத்தில் கேட்கின்றனர். நண்பர்களே, வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா.
ஸோ அதால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த வேக்கன்சி அவங்க எந்த டைமில் எப்போ அறிவிப்பாங்கன்னு பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா சிவி லிஸ்ட்டை விட போகிறது வந்து இப்போ கரண்ட்டாக என்ன நமக்கு கவுண்ட் இருக்கோ, என்ன காலி பணியிடங்கள் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் அந்த சிவி லிஸ்ட்டு 1.25 நபர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவார். அதேமாதிரி இந்த 1.25 அந்த என்ன கால்குலேஷன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நண்பர்களே, 1.25 அப்படின்னா ஒரு போஸ்டிங்க்கு 1.25 நபர்கள் அப்படின்னா ஒரு 5 போஸ்டிங் இருக்குதுன்னு வச்சுங்களேன். 4 போஸ்டிங் இருக்குன்னா அந்த 4 போஸ்டிங்க்கு வந்து 5 நபர்களை தேர்வு செய்வார். சரிங்களா? 1.25 1.25 1.25 1.25 அப்படி வந்து சேகரிக்கும் போது நமக்கு வந்து 5 பேர் ஆவாங்க 4 போஸ்டிங்க்கு. அப்போ ஒரு போஸ்டிங் வந்து ஒருத்தர் வந்து போஸ்டிங் கிடைக்காம வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு போஸ்டிங்க்கு 1.25 நபர்களை தேர்வு செய்யப்படுகின்றனர் அப்படின்ற மாதிரியே வந்து நம்ம கருத்தில் கொள்ளலாம். நிச்சயம் வேக்கன்சி இன்க்ரீஸ் வந்து இருக்கும். சரிங்களா? பட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து அவங்க திடீரென்று லிஸ்ட்டு விட்டாங்கன்னா அதில் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க நம்ம கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைக்கலாம். சரிங்களா? இவ்வளோ பேர் இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் முதல் முறையாக இந்த நியமன தேர்வு டெட்டு பேப்பர் 1க்கான நியமன தேர்வு எழுதியிருக்கிறாங்க. அப்படி நம்ம அரசாங்கக்கிட்ட வந்து நம்ம கோரிக்கை வைக்கும்போது நிச்சயம் வந்து அரசாங்கம் நம் கோரிக்கை வந்து ஏற்றுக்கொள்ளும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோடு இருப்போம், நம்பிக்கையோடு காத்திருப்போம். நிச்சயம் வந்து நம்ம தமிழக அரசு வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஏன்னா பெரும்பாலான தேர்வர்கள் வந்து இன்றைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டுட்ருக்காங்க. நிச்சயம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். பட் வந்து நம்ம அது எப்போ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, எப்போ அது கரெக்டான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லிலாம் பார்க்கும்போது அது அரசாங்க கையிடத்தில் தான் உள்ளது. எனவே வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதேமாதிரி அரசாங்கத்துக்கு நம்ம கோரிக்கை வைப்போம். கண்டிப்பாக நம்ம கோரிக்கை வந்து பரிசீலனை பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பேர் வந்து இப்போ ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம அரசாங்கத்தை வந்து கோரிக்கை வைக்கும்போது நிச்சயம் நமக்கான அந்த உரிமை, அந்த வேக்கன்சி காலி பணியிடங்கள் அதிகரிப்பு நம்ம தமிழக அரசு செய்யும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பதிவு மூலியமாக நம் தேர்வர்களுக்கு நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். அதால் வந்து பார்டர் மார்க் வந்தது, 60 மார்க் வந்தது, 70 மார்க் வந்ததெல்லாம் வந்து நீங்கள் தயவுசெய்து அந்த மனநிலையை மாற்றிக்கொண்டு கொஞ்சம் அமைதியாக இருங்கள். நிச்சயம் அரசாங்கம் ஒரு நல்ல செய்தி நமக்கு சொல்லும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.